அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது செல்வம் பெருக 12 ராசிகளுக்குரிய அவர்களின் விரத முறைகள் என்னதான் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அனைவரும் இருக்கும் விரதத்திற்கான பலன்கள் கிடைக்க வேண்டுமென்றால் அவரவர் ராசிக்கு எந்த விரதம் இருப்பது என்பது சிறப்பாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். எந்த விரதம் அதிர்ஷ்டம் தரும் விரதம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த விரதத்தை பக்தி சிரத்தையும் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் ஏற்படும். 12 ராசிகளும் எந்தெந்த விரதத்தை கடைபிடித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு அங்கமாக வகிக்கிறது. முக்கியமாக நம்முடைய தமிழகத்தில் ஜோதிடம் பார்க்காமல் எந்த ஒரு திருமணமும் செய்ததில்லை. ஜோதிட சாஸ்திரத்தின்படி மேசம் முதல் மீனம் வரை மொத்தம் 12 ராசிகள் உள்ளன. இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கத்தையும் ஒவ்வொரு தெய்வத்தின் அம்சத்தையும் கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணம், தன்னம்பிக்கை உள்ளதாக சொல்லப்படுகிறது. நம்முடைய சமுதாயத்தில் ஒவ்வொரு தெய்வத்தின் அருளை பெறுவதற்குரிய ஒவ்வொரு விரதம் சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. அனைவரும் அனைத்து விரதங்களையும் பக்தி சிரத்தையும் தொடர்ந்து கடைபிடித்தாலும் அந்த விரதம் ஒரு சிலருக்கு மட்டுமே முக்கிய பலன்களை வழங்குகிறது. ஒரு சிலருக்கு அதற்கான பலன்கள் கிடைப்பது கிடையாது அல்லது தாமதமாக கிடைக்கும். இதற்கு கர்ம வினைகள் ஒரு காரணமாக இருந்தாலும் அவரவர் ராசியினர் தன்மையும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக ஒவ்வொருவருக்கும் தங்களின் ராசிக்குரிய தெய்வம் எது, எந்த விரதத்தை முறையாக கடைபிடித்தால் சிறப்பான பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த விரதத்தை கடைபிடித்து வந்தாலேயே அவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் ஏற்படும். எந்த ராசிக்காரர்கள் எந்த விரதம் இருக்க வேண்டும் என்பதை துல்லியமாக நாங்கள் கணித்து கூறுகிறோம். முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள், கந்தசஷ்டி விரதம் தடைகள் கண்டிப்பாக அகலும். குழந்தை வேறு இல்லாமல் தத்தளித்து கொண்டிருப்பவர்களும், அதிக பெண் குழந்தை பிறந்து ஆண் குழந்தை வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களும், வீட்டில் செல்வ வளம் இல்லாமல் தத்தளிப்பவர்களும், முக்கியமாக எந்த தொழிலையும் தொட்டால் கடும் நஷ்டத்தை சந்திப்பவர்கள் தாராளமாக கந்தசஷ்டி விரதம் இருக்கலாம். மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை மற்றும் வளர்பிறை சஷ்டி விரதத்தை இருந்து வந்தீர்கள் என்று சொன்னால் எதற்காக நீங்கள் விரதத்தை தொடங்குகிறீர்களோ அது அப்படியே நகலும் நம்முடைய முருகப்பெருமானுடைய அருளால். அடுத்ததாக ரிஷபம் ராசி நண்பர்கள், கண்டிப்பாக ஏகாதசி விரதம் இருப்பது நினைத்ததை நிறைவேற்றும். கண்டிப்பாக எந்த ஒரு செல்வ வளமாக இருக்கட்டும், வீட்டில் பிள்ளி சுனி ஏவல், நோய் பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக நிவாரணம் கொடுத்துவிடும் இந்த ஏகாதசி விரதம். இது ஏகாதசி விரதம் ரிஷபராசியினருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விரதமாக இருக்கிறது. அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள், பிரதோஷ விரதம் இருக்க வேண்டும். உங்களுக்கு செல்வ வளமும் பெருகும், ஐஸ்வர்யமும் அதிகமாக பெருகும். முக்கியமாக பிரதோஷ விரதம் இருக்குமானால் நம்முடைய பரம்பொருள் சிவபெருமானுடைய அருளும் பார்வதி தேவியினுடைய அருளும் கண்டிப்பாக நமக்கு கிடைத்து எண்ணற்ற நற்பலன்கள் கிடைக்கும். முக்கியமாக இந்த பிரதோஷ விரதம் இருப்பவர்கள் அகில உலகத்திற்கு சமமாக இருப்பார்கள். இந்த பிரதோஷ வேளையில் விரதத்தை நிறைவு செய்யும் போது 4:30 மணியிலிருந்து 6 மணி உள்ள நேரத்தில் சென்று பிரதோஷ விரதத்தை நிறைவு செய்திருக்க வேண்டும். முக்கியமாக பிரதோஷ விரதம் தொடர்ந்து இருப்பவர்களுக்கு சிவபெருமானுடைய நேரடி அருள் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள், கிருஷ்ண ஜெயந்தி விரதத்தை தாராளமாக இருக்க வேண்டும். முக்கியமாக அவர்களுக்கு செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும். கிருஷ்ணருடைய அருளால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். கடகம் ராசியினருக்கு குழந்தை பிறந்திருந்தால் அவர்கள் எந்த குழந்தைக்கு ஏதேனும் கஷ்டம் நிலவும், அந்த பிறந்த குழந்தைக்கு ஆபத்து என்று எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது நீங்கள் தாராளமாக அந்த கிருஷ்ணா என்று அந்த குழந்தைக்கு பேர் வைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த குழந்தையை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அந்த குழந்தைதான் மற்றவர்கள் ஏதேனும் செய்ய முடியும். அவ்வளவு சிறப்பான விரதம் கிருஷ்ண ஜெயந்தி விரதம். இந்த விரதம் இருப்பவர்களுக்கு செல்வ வளம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக கடகராசியினருக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி விரதம் தான் முக்கியத்துவம். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள், மகா சிவராத்திரி விரதம் இவர்கள் இருக்க வேண்டும். சிம்ம ராசியை பொறுத்தவரை மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் சகல சம்பத்துகளும் சகல விதமான நன்மைகளும் கிடைக்கப்பெற்று மாபெரும் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன.
முக்கியமாக சிம்ம ராசியை பொறுத்தவரை மகா சிவராத்திரி விரதம் தான் இருக்க வேண்டும். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள் வரலட்சுமி விரதம் இருக்க வேண்டும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வரலட்சுமி விரதம் ஒரு வரப்பிரசாதமாகும். பணக்கஷ்டத்தை நீக்கி செல்வளத்தை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த விரதம் தான் இந்த கன்னிராசினருக்கு இந்த வரலட்சுமி விரதம். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்களுக்கு வைகாசி விசாக விரதம் இருக்க வேண்டும். அது உங்களுக்கு தனத்தை பெருக்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் எண்ணிலடங்கா சம்பத்துகளை உங்களுக்கு வழங்குவதில் எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக நீங்கள் அனைவரும் குடும்பத்துடன் ஒற்றுமையாக முருகப்பெருமான் ஆலயத்திற்கு இந்த நாட்களில் சென்று கண்டிப்பாக வழங்கி வரலாம். துலாம் ராசியினர் கண்டிப்பாக வைகாசி விசாகம் விரதம் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு குறை இருந்தாலும், எது திருமணம் தள்ளி போய் கொண்டிருந்தாலும் இந்த விரதம் தாராளமாக இருக்கலாம். அடுத்ததாக விருச்சகம் ராசி கந்தசஷ்டிக்கு வினைகள் விளங்குவது. விருச்சகம் ராசி நண்பர்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்க வேண்டும். இவர்கள் கந்தசஷ்டி விரதம் இருப்பதனால் வினைகள் யாவும் விளங்கும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முக்கியத்துவமாக கொண்டாட வேண்டும். தேய்பிரை சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி என இருக்கும்போது சங்கடகர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய இந்த விரதத்தை தான் தனுசு ராசியினர்கள் கடைபிடிக்க வேண்டும். இது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள் இவர்கள் இருக்க வேண்டிய விரதமாக ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும். உங்களுக்கு சகல சம்பத்துகளும் சௌபாக்கியம் உண்டாகும். மகர ராசியினருக்கு குறிப்பாக மகர ராசியினர் ஏகாதசி விரதம் இருந்தால் லட்சுமி தேவியின் அருளும் குறிப்பாக விஷ்ணு பெருமானுடைய அருளும் அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள் பௌர்ணமி விரதம் இருக்க வேண்டும். வருமானம் பெருகும் கும்பராசினருக்கு. அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள் விநாயகர் சதுர்த்தி விரதம் உங்களுக்கு நற்பலன்களை அளிக்க வல்லும், தடைகளை அகற்றும். இந்த விரதங்களை வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதந்தோறும் வரும் திதிகள் மற்றும் நட்சத்திரங்களோ கடைபிடிப்பது சிறப்பு. கந்தசஷ்டி விநாயகர் சதுர்த்தி விரதம் என்றும் வருடத்திற்கு ஒரு முறை வரும் விரதம் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். கந்தசஷ்டி விரதம் என்பது மாதந்தோறும் வரும் சஷ்டி திதிகளிலும் விரதம் இருப்பது. விநாயகர் சதுர்த்தி விரதம் என்பது மாதந்தோறும் வரும் வளர்பிறை சதுர்த்தியிலும் விரதம் இருப்பது. அதேபோல் வைகாசி விசாக விரதம் என்பது மாதந்தோறும் வரும் விசாகம் கார்த்திகை நட்சத்திரங்களில் இருக்க வேண்டிய விரதமாகும். கிருஷ்ண ஜெயந்தி விரதம் என்பது மாதந்தோறும் வரும் தேய்பிரை அஷ்டமியில் இருக்கப்படும் விரதமாகும். கிருஷ்ணர் அவதரித்த ரோகிணி நட்சத்திரம் ஒன்று பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரம் என்றும் கூட விரதம் இருக்கலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.